Hello guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல OTG இது வந்து OTG ஓட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து 54 லிட்டர் OTG பிராண்ட் வந்து மார்பி ரிச்சர்ட் 54 லிட்டர் OTG தான் நான் வாங்கி இருக்கேன். இதோட பிரைஸ் என்னன்னா 13.2 14.8 கிட்ட சொன்னாங்க. லாஸ்ட்ல ஃபைனலா 13.2 கொடுத்து வாங்கியிருக்கோம். OTG ஓவன் இது ரெண்டுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்ல ரிவ்யூ எல்லாமே பார்த்து தான் ஃபைனலாக சரி நம்ம ஓடிஜியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ நாளும் ஓடிஜி இல்லாமல் அடுப்பில் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் சரி இதெல்லாம் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் இதால் பெருசாக லாபம் வருதோ இல்லையோ தெரியாது. அதனால நம்ம முன்னாடியே எதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சரி நம்மளுக்கு இதுலேருந்து வர இன்கம்லேயே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். இதுலேருந்து வர இன்கமில் பேக்கிங்க்கு எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டேன். அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வச்சு தான் ஃபைனலாக நான் இந்த ஓடிஜி வாங்கியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் இடையில கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லை இந்த பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்லேயே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே வச்சு ஃபைனலாக வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம ஓவனாக யூஸ் பண்ணிக்கலாம், டோஸ்டர் கிரில்லர் மூணாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முழு சிக்கனை நம்ம பண்ணிக்கலாம், சிக்கன் கிரில்லிங் பண்ணிக்கலாம், அப்புறமா பேக்கிங் பண்ணிக்கலாம். மெயினாக நம்மளுக்கு தேவை பேக்கிங் தான், அதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறமா எல்லாமே இந்த இப்போ நம்மளுக்கு பிரியாணி காலையில் தான் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் சாப்பிடும் போது கொஞ்சம் ஹீட்டாக தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓடிஜிக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குல்ல, நம்ம உள்ளே இருந்து பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு இடுக்கி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண சரியாக வராது. அதனால நம்ம இப்படி ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இந்த க்ளவுஸ் இருந்தாலே போதும். இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கவனமாகவே இது ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். இது எடுத்தோன்னா இதுவே போதும். ஸோ இந்த க்ளவுஸ் இருந்தாலே போதும் நம்மளுக்கு மோஸ்ட்லி. அப்புறமா இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எதுக்குன்னா இது என்ன இருக்குல்ல, இதில் எல்லாம் நம்ம சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக இருக்கும்ல, அதெல்லாம் சிக்கனை நல்லா இந்த ஹோல்ஸில் அப்படியே உள்ளே வச்சுட்டு இதில் இப்படி பின் பண்ணி நம்ம இப்படி வச்சு கிரில் பண்ணதுக்கு நான் 1 by 1 அடுத்தடுத்து நான் எப்படி சிக்கன்லாம் கிரில் பண்ணலாம், முழு கோழி எப்படி பண்ணலாம், பீசஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுறேன். நான் இருக்குல்ல, இது முழு கோழி வைக்கிறது. அப்புறமா இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபிஷ் இருக்கலாம், மீனை வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய மீன் வாங்குறோம், அதை அப்படியே ஃப்ரை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு இதில் முழு கோழி ஃபிஷ் இருக்கலாம், முழு மீனையும் இதில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம மேலே சிக்கன் அப்புறம் ஃபிஷ் எதுனாலுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது கீழே வந்து வேஸ்ட் விழுந்துச்சுன்னா நம்ம இது வந்து ஓவன் வேஸ்ட்டாக போயிடும் ஓடிஜி. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் கழுவி எல்லாமே வேஸ்ட் எல்லாமே இதில் விழுது. ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ட்ரை கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதை வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காண்டி மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரை இது வந்து நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3ல எதில் வேணாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு டைமில் 1.5 kg கிட்ட நம்ம பேக் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேக் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்குது, ஓவன் நல்லா ஹீட் ஆகிடுது. அதனால் நம்ம எடுக்கும்போது நம்ம க்ளவுஸை போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் தெரியாமல் க்ளவுஸை போட்டு எடுக்கும்போதே மேலே வந்து டச் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயும் எனக்கு இங்கே பாருங்கள் இப்படி ஹோல்ஸ் விழுந்துடுச்சு. அதனால் பார்த்து கிளாத்லேயே எப்படி ஆயிருக்குன்னா நம்ம கை பட்டிருந்தா எப்படி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அதனால் பார்த்து நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அப்புறமா
நம்ம வந்து நான் இது வரைக்கும் அடுப்பில் தான் பேக் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு பாத்திரமாக வைப்பேன். ஒரு கிலோவுக்கு ஒரு பாத்திரம், 1/2 kgக்கு ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து நம்ம அட் அ டைமில் ரெண்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா நம்ம இந்த ஸ்விட்சஸ் இதோட யூசஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். மொத்தம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறமா மோடு, அப்புறமா 3வது வந்து ரொட்டீன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொட்டேட் ஆகுறது, அதாவது ரொட்டீன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைமர். தென் ஃபஸ்ட்டு வந்து நான் மோஸ்ட்லி பேக்கிங் தான் யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் போது எனக்கு வந்து 180 டிகிரி தேவைப்படுது. இப்போ 140 டிகிரி அப்படின்னு சொன்னால் 149 இருக்குது. பட் 150 அப்படிங்கும்போது இதில் இருக்காது. அப்போது நம்ம 140க்கும் 170க்கும் இடையில வச்சிட்டோன்னா அது வந்து 150 அப்படி கன்வே பண்ணிக்கணும். அப்புறமா நான் 180 டிகிரி இருக்குது, 170 இருக்குது, ஆனால் 180 இருக்காது. ஸோ நான் இந்த 200க்கும் 170க்கும் சென்டரில் வச்சுப்பேன். இதான் 180 டிகிரி. அப்புறமா மோடுங்கும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மோடு யூஸ் பண்ணுவோம். கிரில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் மேலே மட்டும் ஹீட் ஆனால் போதும், அதனால இந்த மேலே கிரில். அப்புறமா பேக் பண்ணும்போது இது வச்சுக்கலாம். டோஸ்ட் பண்ணும்போது இது வந்து 2 பக்கமே எல்லா பக்கமே ஹீட் வர மாதிரி டபுள் சைடு, மேலேயும் ஹீட் ஆகும் கீழேயும் ஹீட் ஆகும். அதுக்கு தான் டோஸ்ட்டு. பேக்கு வந்து கீழே ஹீட்டாகவும் போட்டிருக்காங்க, மேலேயும் டாட்டாக போட்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து கேக் பேக் பண்ணும்போது டோஸ்ட் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாகவே பேக் ஆகி வந்துட்டுருக்கு. அப்புறமா ரொட்டீன் கொடுத்துருக்காங்க, வந்து ரொட்டேட் ஆகுறது, அதாவது கன்வெக்ஷன்னா ஃபேன். இதில் வந்து உள்ள ஃபேன் கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும். இந்த ஆப்ஷனில் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஃபேன் சுற்றுற மாதிரி ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு நான் இதில் வந்து வேறு எதுவுமே ஆக்சுவலாக யூஸ் பண்ணலை. இதில் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எல்லா பக்கமுமே ஃபேன் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டைமர் இது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, பேக்கிங்னாலும் சரி, கிரில்னாலும் சரி, ஜஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ஏதாவது சாப்பாடு ஹீட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இதில் ஃப்ரீ ஹீட் பண்ணால் தான் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டிகிரியில் வைக்கிங்களோ 10 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணினா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டோன் வரும், அலாரம் மாதிரி கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அப்போ 10 மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை நிமிஷத்தில் பேக் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமிங்கில் நம்ம வச்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து ஒன் டைம் இப்போ 10ல் வைக்கும் அப்படின்னா நம்ம திரும்ப ரிவர்ஸில் போக முடியாது. அப்படி ஆப்ஷன் கிடையாது. தன்னாலே அதுவே தான் வரும், நம்ம ரிவர்ஸில் கொண்டு போகவே முடியாது, அந்த ஆப்ஷன் கிடையாது. தென் இந்த ஸ்விட்ச் மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டைமர். அவ்வளோதான். இந்த 4 ஸ்விட்சோட ரிவ்யூ இவ்வளோதான். ஆக்சுவலாக இது இந்த ஓடிஜி வாங்கி ஒரு 1 வீக் ஆமாம் 8 டேஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு டெமோ கொடுக்க வந்தாங்க. மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு டெமோ திருநெல்வேலியிலேருந்து வர முடியல, அதனால் கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணேன். அவங்க வராமல் எனக்கு யூடியூப் பார்த்து நம்ம ரிவ்யூ பார்த்து ஓப்பன் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். அவங்க 8 டேஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போனாங்க, டெமோ கொடுத்தாங்க. அவங்களுக்கே சரியாக பேக்கிங், இப்போ நம்ம கேக் தான் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கரெக்டாக எந்த டெம்பரேச்சரில் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஜஸ்ட் டெமோ தான் நான் சொல்லி எது யூஸ் பண்ணுங்க எதுக்குன்னு சொல்லிட்டு டெமோ தான் ஜஸ்ட் கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போனாங்க. நானே தான் சரி கேக் நம்ம எப்படி பண்ணலாம் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இதை எனக்கு டெமோ கொடுத்த அந்த அண்ணனே சொல்லிட்டு போனாங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு உடனே சரியாலாம் வராது, நீங்கள் 2 or 3 கேக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு வேஸ்ட் ஆகும், ஒன்று கரிஞ்சிரும் இல்லைன்னா வேகாது, அப்படி ஏதாவது ஆகி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி எந்த பிரச்சனையுமே வரல. சூப்பராக ஃபஸ்ட்டு கேக்கே நான் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். 40 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 30 to 35 மினிட்ஸ் பேக் ஆகிற கேக் வந்து எனக்கு ஓடிஜியில் 20 மினிட்ஸ் தான் என்னோட ஓடிஜியில் பேக் ஆச்சு. ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும், ஆனால் சூப்பராகவும் இருக்குது. நான் இந்த பிராண்ட் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ரிவ்யூ தான். யூடியூப்பில் எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ பார்த்து
அகாரோ, அப்புறமா மார்பி ரிச்சர்ட், அப்புறமா இன்னும் 2 பிராண்ட் இதெல்லாமே பார்த்து வச்சுட்டு தான் போயிருந்தேன் கடைக்கு. பட் எல்லா கடையிலுமே எனக்கு இந்த பிராண்டு கிடைக்கல. சத்யா, கிரியாஸ் நிறைய கடைக்கு சின்ன சின்ன கடைகள் அப்படி விசாகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகளுக்கு போயிட்டு ஃபைனலாக ஒரு கடையில் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிரியாஸுங்க கடையில் 2 இருந்துச்சு, 2 ஓடிஜி தான் இருந்துச்சு இந்த பிராண்டில். மற்ற கடைகளில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கிரியாஸில் எங்களுக்கு கிடச்சிது 54 லிட்டர் ஒன்று இருந்துச்சு, 24 லிட்டர்னு நினைக்கிறேன் இன்னொன்று இருந்தது. எனக்கு சின்னது வாங்க விருப்பம் இல்லை. வாங்கும் போதே சரி நம்ம பெருசாகவே வாங்கிடலாம், அப்புறமா சரி பெருசே வாங்கியிருக்கலாமோ நம்ம யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 54 லிட்டர் வாங்கிட்டேன். அப்புறமா இந்த கோழி கிரில் பண்ணுறது, அப்புறமா மீன் பொரிக்கிறது, இது எல்லாமே 1 by 1 நான் செஞ்சு பார்த்து பெஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நான் உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.